இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு தாங்க இன்றைக்கி வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு மேஜிக் க்ரீம் ஒன்று தயாரிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எலுமிச்சை பழத்தில் வந்து உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க. இந்த க்ரீம் வந்து இந்த முழு எலுமிச்சை பழத்தில் தான் தயாரிக்கணும்னு இல்லைங்க. நம்ம தோல் இருக்கு இல்லைங்களா, எலுமிச்சை பழத்தோடைய தோலில் கூட நம்ம தயாரிக்கலாம். ஆனால் எலுமிச்சை பழத்தோடைய சாறு பிழிஞ்சிட்டு அந்த தோல் இருந்தால் கூட அதுலேயும் இதே மெத்தடில் நீங்கள் தயாரிக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட வந்து விம் லிக்விடு இல்லைன்னா சோப்புத்தூள், சோடா உப்பு இது மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்திக்கலாம். அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் மிக்ஸி வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்குமோ அந்தளவுக்கு நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம எல்லா பாத்திரத்தையுமே விளக்கலாம். சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும், எது வேணாலும் விளக்கலாம். நான் பித்தளை பாத்திரத்தை தான் விளக்கியிருக்கேன். உங்களுக்கு விளக்க கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா ஒரு பக்கெட் தண்ணியில் ஒரு 4 ஸ்பூன் எலுமிச்சை பழ லிக்விடை போட்டுட்டு அதில் ஊற வச்சுருங்க பித்தளை பாத்திரங்களை. அது நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. வெளியிலேயே ஒரு 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.